ஒரு தடவைலாம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இத்தனை கார்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா முரளி அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவார். அவ்வளோ ஸ்பீடுக்கு வந்து உட்காரதே பயமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வரும்போது தான் கோயம்பேடு கிட்ட கார் உருண்டுச்சு, 4 ரவுண்டு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நம்ம உருண்டு போய் மயிரில் உயிர் தப்பிச்சார் முரளி. இந்த ஹீரோக்குள்ள அந்த மரியாதை ஒன்று இருக்குது இல்லைங்களா, அப்படி வணக்கம் சொல்கிறது, சார் ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது, ஏசி ஒன்றுக்கு போகலாமான்றது, காருக்கு அதை திறந்து வருது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சின்ன ஆசையில் வருது. ஹீரோனா இவ்வளோ மெரிட் இருக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்றாங்க. அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா ஒரு விஷயங்கள் பேசும்போது, நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் தொழிலை கற்றுக்க சொல்லு, இல்லை ஒரு தயாரிப்பை எப்படி வந்து கற்றுக்க சொல்லு, எனக்கு அடுத்து அவன் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஃபாதர் சொல்கிறார். பட் இவருடைய எய்ம் ஹீரோவாகணும். காரணம் அந்த நடந்த சில பந்தாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆசையாக சாக்லேட் பாயெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி இந்த ரகுடா மேன்லி லுக் உள்ளவங்க கரடு முடாருக்குள்ள ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமல் ரொம்ப டாப்பில் இருக்கும்போது ரஜினி சார் உள்ள என்ட்ரி. ரஜினி சார் இந்த கரடத்துலேருந்து வந்தவர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நடிகர், கடைசியாக தமிழ்நாடு விருது கூட வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் வாழ்க்கையை 46 வயதில் முடிந்து போனது அப்படிங்கிற சரித்திரம், சகாப்தம் ஏன் மறைந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கும் இருந்தது. இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள தான் நான் விரும்புகிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் பேர் சொல்ல விரும்பல. பெசனரில் ஒரு ஆடியோ கேசட் கடையில் மிகப்பெரிய கவிஞர் வருவார், ஒரு பாடகர் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறாரு. அவர் ஒரு கேசட் எடுத்து வச்சிருக்காரு. கொடுத்த உடனே போய் எழுதிடுவாங்க. கவியரசன் ஒரு வரிகளை பார்த்து உல்டா பண்ணி எழுதின பாடல் நிறைய ஹிட் ஆகி. எஃப்டி சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து மூத்த பத்திரிகையாளர் வெங்கி சார் இருக்கா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முரளி அவர்கள் அதாவது வந்து 90 காலகட்டங்களில் கொடிகட்டி படர்ந்த ஒரு ஹீரோ. நிறைய மிகப்பெரிய ஹிட்ஸும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அவரை சுற்றி நிறைய அவரோட லைஃப்பில் கான்ட்ரவர்சிஸ் இருந்திருக்கு. ஷூட்டிங்க்கு டைம் இன்னைக்கு சிம்பு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லி இது பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் என்னென்ன சிம்புவை பற்றிலாம் பேசுகிறீங்க, அப்போ அந்த காலத்து முரளியை பற்றி தெரியுமான்னு சொல்லிட்டு அவரை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சைடு அவரோட ஆரம்ப காலகட்டத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் தான் சார் சொல்லணும். இல்லை, அவங்களுடைய ஃபாதர் வந்து ப்ரொடியூசர். ஸோ கன்னடத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டு தான் இருக்குது. பட்டு காலேஜ் எஜுகேஷனில் நீங்கள் பண்ணணும் போது இவர் சினிமா துறையில் ரொம்ப ஆசை அதிகமாக இருந்ததுனால அதுக்குள்ளே என்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர்னால அந்த கன்னடத்தில் வந்து இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக எல்லாம் பார்த்தாரு. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அவங்க தயாரிக்கிற படங்கள் அதுலேயும் ஒர்க் பண்ணார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்குது. பட் இதில் வந்து அவருக்கு இந்த ஹீரோக்குள்ள அந்த மரியாதை ஒன்று இருக்குது இல்லைங்களா, அப்படி வணக்கம் சொல்கிறது, சார் ஜூஸ் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறது, ஏசி ஒன்றுக்கு போகலாமான்றது, காருக்கு அதை திறந்து வருது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சின்ன ஆசையில் வருது. இப்போ ஹீரோனா இவ்வளோ மெரிட் இருக்கா, அசிஸ்டன்ட் டைரக்டர்னா போய் டீ வாங்கிட்டு வாடா அப்படின்றாங்க, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்னா பேட்டா தெரியலன்னு இந்த தகராறு இருக்கும். ஸோ இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. அப்போ தான் பார்க்கும்போது அப்பாட்ட கொஞ்சம் பயமும் இருக்குது. அம்மா மேலே ஒரு நல்ல ஒரு அஃபெக்ஷன் உள்ளவர். அப்போது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரால் என்னால் இனிமேல் தாக்கு பிடிக்க முடியாது, ப்ரொடக்ஷன் கம்பெனியும் பார்க்க முடியாது, இப்போ என்னடா பண்ண போகிற, சரி காலேஜ் படிக்கிறேன், அது எனக்கு வராது, அப்போ என்ன பண்ணலாம், நான் ஹீரோவாக போகிறேன். அம்மாவுக்கு ஒரு ஷாக்கு, டேய் நீ என்ன சொல்ல, காமெடி பண்ணுறியா, அடுத்த கேள்வியாக தான், ஏம்மா நான் ஹீரோவாக கூடாதா. ஏன்னா அந்த டோன் அந்த மாதிரி அவருக்கு ஒரு ஹீரோக்குள்ள ஒரு மெட்டீரியல் கிடையாது முரளி அது. அப்போது அவங்க அம்மா வந்து சீரியஸாக சொல்கிறாங்க போது சீரியஸாக தான் சொல்கிறாங்க, அப்பாட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா ஒரு விஷயங்கள் பேசும்போது, அவனை முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் தொழிலை கற்றுக்க சொல்லு, இல்லை ஒரு தயாரிப்பை எப்படி வந்து கற்றுக்க சொல்லு, இப்போ எனக்கு அடுத்து அவன் தான் அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ஃபாதர் சொல்கிறார். பட் இவருடைய எய்ம் ஹீரோவாகணும். காரணம் அந்த ஹீரோக்கள் வந்து அவருக்கு அந்த நடந்த சில பந்தாக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு ஆசையாகணும். அதன் விளைவாக தான் சரின்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்து கன்னட படம் தான் பண்ணுறாங்க. பட் அவருக்கு வந்து தமிழ் மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகம். காரணம் வந்து அவங்க அம்மா தமிழ் தான். அப்போது தமிழில் போனோம்னா, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டுக்கு அடுத்து தெலுங்கு அண்ட் தமிழ் 2 இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹோல் இண்டஸ்ட்ரியே சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். தமிழ், மலையாளம், தெலுங்கு அண்ட் கன்னடா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இங்கே டி நகர், கோடம்பாக்கம் தான் இங்கே டாப் மோஸ்ட் சூப்பர் ஸ்டார் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. ஹோல் இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது தமிழில் பண்ணால் நல்லாயிருக்கும், ரீச் ஆக முடியும் ரொம்ப. ஏன்னா ஸோ இப்போ வரைக்குமே கன்னட இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன வட்டம் தான் சொல்ல முடியாது. அதை உடைச்சது கேஜிஎஃப்பும் காந்தாரம் தான் உடைச்சாங்க. அதுக்கடுத்து மலையாள இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஸ்மால் தான். பட் இந்த தமிழும் தெலுங்கு தான் டாப். ஸோ தெலுங்கு அவர் போக முடியாது. ஸோ நியர்பை தமிழ் இருக்கிறனால தமிழும் உங்களுக்கு மலையாள கன்னடம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கும் உங்களுக்கு. அப்போ தமிழுக்கு போகலாம் அப்படிங்கும்போது அவருடைய முயற்சியில் சித்தலிங்கவுடைய சன் அப்படிங்கும்போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு இங்கே கொஞ்சம் இருந்தது. இன்னொரு அந்த டோர் திறக்கப்படுது அவருக்கு தமிழில்.
அப்போ தான் கே பாலச்சந்தர் அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும்போது அப்போ ஆர்சி சக்தி அவரோட விஷயம் சொல்லும்போது இந்த ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்க, பூவிலங்குன்னு ஒரு மேட்ரு சொல்லும்போது தான். ஸோ அப்போது இது இந்த முரளி ரொம்ப ஆப்டாக இருக்குது சார் இது கேரக்டருக்கு அப்படிங்கும்போது தான் தமிழில் முரளி அறிமுகமாகறாங்க. ஸோ ஹீரோயின் குயிலி மேடம் உள்ளே வர்றாங்க. 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு படம். பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பாட்டு வந்து எவர்கிரீன் சாங் பூவிலங்கில். ஸோ அந்த படம் மெகா ஹிட் அடிக்குது, நல்ல ஹிட்டு. ஸோ டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்சிஎஸ்னுடைய டோனே அவருக்கு புதுசாக இருக்கும், கலமே அப்படி தான் இருக்கும். ஆனால் சிறைப்படம்லாம் அவ்வளோ பிரச்சனை, வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் கமல் ஹீரோவை பண்ண ஃபஸ்ட்டு படமே ஆர்சிஎக்தி பண்ணாங்க தான் அவங்களுக்கு. ஸோ உணர்ச்சிகள். ஸோ கமலுக்கு ஒரு மிகப்பெரிய என்ட்ரி கொடுத்தா ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ பூவிலங்கில் பார்த்தா டோட்டலாக புதுமுகம். அப்புறம் மியூசிக் யாருன்னு எப்படி நான் சொல்கிறதா, அவர் தான் மியூசிக்கு மனசை பின்னுனார். ஒரு சாங் வேறு பாடியிருப்பார். இன்ன வரைக்குமே அந்த சாங் வந்து கேட்டுகிட்டே இருக்கலாம், அப்படியே ஒரு சாங்கு. ஸோ முரளிக்கு ஒரு கதவு திறக்கப்பட்ட தமிழ் இண்டஸ்ட்ரி, 2 கதவு திறக்கப்படுது. இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய தமிழுடைய ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் பாயெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, மோஸ்ட்லி வேண்டாம் ஒதுக்கிடுவாங்க அந்த டைம். ஸோ இந்த ரகுடா ஒரு மாதிரி என்ன மேன்லி லுக் உள்ளவங்க, கரடுமுடாக இருக்கிறவங்கள ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கமல் ரொம்ப டாப்பில் இருக்கும்போது ரஜினி சார் உள்ள என்ட்ரி. ரஜினி சார் கன்னடத்துலேருந்து வந்தவர். விஜயகாந்த் நான் நம்ம மதுரைக்காரு விட்டுருவோம், அதான் அதர் லாங்குவேஜ்னு சொல்கிறேன். ஸோ அவர் உள்ளே வர்றாரு. அவருக்கு அடுத்து அர்ஜுன் உள்ளே வர்றாரு. அர்ஜுன்லாம் எவ்வளோ இன்சல்ட் பண்ணி தான் தெரியுமா உங்களுக்கு? ரஜினி சார் முரளியாவது உங்களுக்கு வந்து ஓகே பண்ணலான்னு சொன்னாங்க. அர்ஜுன் சார்லாம் ரொம்ப ரொம்ப மட்டமாக பேசியிருக்காங்க. நீ ஹீரோக்குள்ளே மெட்டீரியலே மூஞ்சி கரடியில் நீ பார்த்துருக்கியா, இப்படிலாம் அர்ஜுனை பேசப்பட்ட விஷயங்கள் நிறையா. அவர் ஸோ கருணா படத்தில் நம்மக்கிட்ட நாங்கள்லாம் போகும்போது உதயகுமார் சார் இருக்கும்போது நிறையா விஷயங்களை ஃபீல் பண்ணி சொன்னார். என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தின நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதே தயாரிப்பாளராக நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்கிட்ட நின்னாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களை சரி அதை இன்னொரு வீடியோவில் பேசிக்குவோம். ஸோ முரளிக்கு 2 இந்த கதவுமே திறக்கப்படுது. உள்ளுக்குள்ளே ஈஸியாக வராரு. அப்படி நல்ல ஒரு ஃபேம் கிடைக்குது. இந்த பூவிலங்கு ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்து நமக்கு நல்லா இருந்தால் கூட அடுத்து மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்னு சொன்னோம்னா இதயம் படம். ஸோ அதை வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது இதய முரளி. அதுக்கு தான் சார் நான் வந்து அடுத்து வரலான்னு நினச்சேன். என்னென்னா வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப மிக முக்கியமான டேரக்டர்ஸோட ஃபஸ்ட்டு படம் இவரோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒன்று லைக் இப்போ அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அது என்ட்ரியாக இருக்குது. இப்போ வந்து மணிரத்னம் அவர்கள் கன்னடத்தில் வந்து பண்ணியிருந்தாலும் தமிழில் அவரோட முதல் படம் வந்து பகல் நிலவு. அதில் அவரும் இருப்பார், முரளி சத்யராஜ் சாரும் இருப்பார், இவரும் இருப்பாங்க. அதே மாதிரி கதிர் அவர்களோட அதாவது இன்னைக்கு வெற்றிமாறன், மிஷ்கின் போன்ற மிகப்பெரிய இயக்குநர்களை கொடுத்த கதிர் சாரோட ஃபஸ்ட்டு படம் வந்து இதயம். அந்த படத்தோட ஹீரோ வந்து இவர். அதுக்கப்புறம் வந்து பெரிய கமர்ஷியல் ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்த விக்ரமன் அவரோட முதல் படம், அதுலேயுமே அவர் இது பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபிலிம் டேரக்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறத பற்றி எனக்கு ஒரு இது கேட்கணும் சார். அதுக்கப்புறம் எனக்குமே அதில் ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, இந்த புதுமுக இயக்குனர் வந்து நிறைய ஹீரோக்களை தேடி நாயா பெயா அலைஞ்ச விஷயங்கள் நிறையாவே இருக்குது. எந்த ஹீரோவுமே டோர் திறக்கிறது இல்லை. ஏன்னா ஹீரோக்கள் ஒரு பீரியட் வந்து அவர்கள் போய் தயாரிப்புகள் கதவை தட்டி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதுனால இந்த ஹீரோக்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இங்கே புதிய பாதையை பார்த்திபன் கூட அந்த கதையை வச்சுட்டு நிறைய பேர் தேண்டாங்க, பாக்கியராஜ் அசிஸ்டன்ட்னு சொல்லி நிறைய ஹீரோக்கிட்ட போகும்போது இது ஒரு கதையா, என்ன இந்த கதையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற நீ, இது பண்ணோன்னு இமேஜே குறைஞ்சி போயிடும் அப்படின்னு பேசப்பட்ட ஹீரோக்கள் மத்தியில் பார்த்தாரு வழியே இல்லை, நம்மளே ஹீரோ பண்ணுவோம். சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட். அந்த படம் அருமையான ஒரு கண்டென்ட்டை கையில் எடுத்தார். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த டாப் ஹீரோ போட்டிருந்தாருன்னா படம் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஆமாம், அந்த கதைக்கு பார்த்திபன் 100% செட் ஆகும். வில்லனிக்கா அந்த கதையை வந்து அவரால் தான். ஸோ மாஸ் ஹிட். அது மாதிரி இந்த இயக்குநர்கள் எப்போயுமே ஃபஸ்ட்டு கதையை ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஹீரோக்களை தேடி நாயாக அலைவாங்க, யாருமே கொடுக்கல. அதற்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றது நீங்கள் சொன்ன மாதிரி முரளி ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். நிறைய இயக்குநர்களை வந்து உருவாக்குனார். அப்படி அது மாதிரி சொன்ன மாதிரி தான் நீங்கள் கதிர் வந்து எவ்வளோ இது கொடுத்தா அந்த இதயம் படம் வந்து ஸோ வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்னையா முரளி எப்போ பார்த்தாலும் இன்ன வரைக்குமே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கார், எப்படியா அதுன்னு பேசப்பட்ட நிறைய படங்கள் அதுக்கு முன்னோடியே இதயத்தை சொல்லலாம் நம்ம. ஸோ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவார். அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி விக்ரமன் புது வசந்தம் அருமையான ஒரு கண்டென்ட், கதைக்கிழமை உங்களுக்கு வேறு மாதிரி. ஏன்னா அதில் எல்லாருமே நியூ ஃபேஸஸ். அப்போதைக்கு வந்து செல்லிங் ஹீரோவே அந்த படத்தில் வந்து முரளி அவர்கள் தான். சூப்பர் குட் எப்போயுமே உங்களுக்கு புது கதையை வந்து வரைப்பாங்க. எப்போவுமே அந்த 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 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே கதவு திறந்தே இருக்கும். ஸோ புதியவர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கூடாரம்னே சொல்லலாம். அது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறைய பேர் உருவாக்குனாங்க. இன்றைக்கி விஜய்க்கு பெரிய பிரேக் கொடுத்ததே அவங்க தான். இப்போ 100 படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. விஜயை வச்சு பண்ணணும்னு பார்த்தாங்க, அது நடக்கிறது.
பட் இது மாதிரி முரளி அவர்கள் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்ததில் மறக்க முடியாத ஒரு நடிகர். ரெண்டாவது இதே படமே பார்த்தீங்கன்னா கதிர் ஒரு பெரிய பிரேக் கொடுத்து அந்த படத்தை ஹிட் ஆனால் கூட ஸோ அதுலேயும் மியூசிக் டைரக்டர் அவர் தான். அவர் ஒரு பாட்டு பாடினதெல்லாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. பட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒருதலை ராகம்னு ஒரு படம் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் யாருமே மறக்க முடியாது. இந்த லவ் சப்ஜெக்டில் இதயத்துக்கெல்லாம் அவர் தாத்தா அப்பானே வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அது. கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ அந்த படத்தையும் பாருங்கள், இதயத்தையும் பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே கண்டென்ட். அதில் டிஆர் வந்து விளையாடிப்பார். ஸோ அது வந்து ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் டச்சே பண்ணிக்காமல் லவ் சப்ஜெக்டை சொல்லியிருப்பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட அது எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 250-300 நாட்களுக்கு மேலே ஓடின படம். மியூசிக்கும் ஸோ ஒருதலை ராகம் மியூசிக்லாம் மனுஷன் விளையாடிருப்பார். அது அதே மாதிரி தான் இதயம் படம் இருக்கும் உங்களுக்கு. இந்த காதலை சொல்ல முடியாமல் சொல்லும்போது தொடாத ஒரு காதல் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருந்த ஒருதலை ராகம் தான் நான் அடித்து சொல்லுவேன். அதை பார்த்து தான் காப்பி பேஸ்ட்னு கூட இதயம் எடுத்துலாம். பட் இதே ஒரு பேட்டர்னில் சொன்னாங்க, நல்லா இருந்து மியூசிக் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பர் டூப்பர்ட்டு. முரளியோட கேரியரில் பெஸ்ட்டு பிக்சரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70 படங்கள் மேலே ஹீரோவாக பண்ணியிருக்காரு. சொல்லப்போனால் நீங்கள் சொன்னது மாதிரி ஷூட்டிங் லேட்டாக வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவில் இல்லைன்னு தான் நான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஏன்னா முரளி படம் நான் வந்து பத்திரிகை இருக்கும்போது நிறையா நான் மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். சில தவிர்க்க முடியாத சில நேரங்களில் தான் அவர் வந்தார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 3 மணிக்கு உங்களுக்கு முடிஞ்சு சார் நீங்கள் பேக்கப் ஆகி போகலான்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கிற ஹீரோக்கள் வந்து நீங்கள் சொல்லாமையே 1 மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போகிற ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவர் எங்க நான் 6 மணி வரைக்கும் தானே என் டியூட்டி, நீ 3 மணிக்கு போச்சா நான் எங்கே போவேன் அப்படின்னு சேரை போட்டு உட்காந்துருவார். உட்காந்து என்ன எடுக்கிறீங்க, என்ன பண்ணலாம், ஹீரோயின் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு நடிக்க வரலைன்னா இவர் போய் பக்கத்தில் இருந்து சொல்லி தருவார், டைரக்டர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருந்த முரளியை நான் பார்த்துருக்கேன். பட் சிறந்த மனிதர், நல்ல அன்பாக பழகக்கூடியவர். நீ சொன்னது மாதிரி மணிரத்னத்துடைய ஃபஸ்ட்டு படம் பகல் நிலவு, சத்யராஜ், முரளி, ரேவதி, சரத்பாபு. முரளியில் அதில் மனுஷன் விளையாடி இருப்பார் உங்களுக்கு. வேறு லெவலில் இருக்கும். ரேவதி அவங்க அந்த அவர் தான் அதுக்கும் மியூசிக்கு. எஸ், அவர் தான், அது எல்லாத்துக்குமே அவர் தாங்க. அவர் வந்து எவர் கிரீன் அவர், அதனால் அதை நம்ம மறுப்பதற்கே இல்லை. அப்படியே கீதாஞ்சலி எடுத்துங்க, அவர் தான் மியூசிக்கு. அப்படி சொந்த படம்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. அதெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த பாடல்கள் வந்து அவ்வளோ ஃபேமஸ். அதனால் முரளியுடைய கேரியரில் வந்து எல்லாமே ஹிட் படங்கள் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நடிகர். கடைசியாக தேசிய விருது இல்லை, தமிழ்நாடு விருது கூட வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் ஏன் வாழ்க்கை 46 வயதில் முடிந்து போனது அப்படிங்கிற சரித்திரம், சகாப்தம் ஏன் மறைந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் அவருக்கும் இருந்தது. இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள தான் நான் விரும்புகிறேன். நான் ஒரு நல்ல மனிதர்கள் கடையில் ஒரு நல்ல கலைஞர்கள்ட்ட மத்தியில் வந்து அது வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு ஆட்டுது. முதல்ல அது நம்மளை ஆட்டும், ஒரு சில நாட்கள் வருஷங்களுக்கு பிறகு அது நம்மளை ஆட்டி வைக்கும். அந்த ஒரு விஷயத்தில் அவருடைய லைஃப் வந்து அவரே முடிச்சுக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் வாரிசுகள் அதர்வா ஒரு பொண்ணு இருக்காங்க, இன்னொரு பையன் கூட ஹீரோ பண்ணார் லாஸ்ட் இயரா. எஸ், ஆகாஷ் நினைக்கிறேன் பண்ணாங்க. பட் அதர்வா எவ்வளோ முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு பெரிய ஹீரோ வர்றதுக்கு. கண்டிப்பாக பராசக்தி வந்ததுக்கு பிறகு ஒரு லிஸ்ட்டில் வருவார்னு நினைக்கிறேன் சார். சார் எனக்கு வந்து ஒரு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். என்னென்னா 2011-12 காலகட்டத்தில் ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கும்போது தினம்தோறும் நாகராஜ்னு ஒரு டேரக்டர் இருக்காரு. அவர் தான் வந்து ஜிவிஎம் அவருக்கெல்லாம் வந்து இந்த டைலாக்ஸ் எல்லாமே, லவ் டைலாக்ஸ் எல்லாமே அவர் தான் எழுதுவார். செம்மையாக இருக்கும் அவரோட அந்த படமே சூப்பராக இருக்கும். தினந்தோறுமே வந்து சரியான படம். அந்த படத்தோட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு ஒரு டீ கடையில் சொன்னார். எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் ஒரு கதை போனேன், அவருக்கு அந்த கதை பிடிச்சி, அவர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கல, அவர் அந்த கதையை மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். அந்த படம் அவருக்கு கதை சொல்லி முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு ப்ரொடியூசர்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. இவர் ஓகே பண்ணுவாரா, அவர் வந்து அடுத்த 1.5 வருஷத்துக்கு எனக்கு கால் ஷீட் இல்லைன்னு சொல்லிட்டாரு கதை கேட்கும் போது. ஆனால் கதையெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு அவரை கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் நான் டேரக்டர் ஆகிட்டேன். அது காரணம் வந்து முரளி சார் தான், நான் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது அப்படின்னு. அதில் அவர் கேரக்டரும் பண்ணியிருப்பார், ஒரு கேரும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய இயக்குனர்கள் அவரோட முதல் படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்து மாற்றிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அவர் வந்து நீங்கள் சொன்னீங்க அதர்வா அவரோட அவரோட அந்த பேட்டர்னை கரெக்டாக பாஸ் டவுன் பண்ணாமல் போயிட்டாரா சார்? இப்போது நிறைய ஹீரோஸை பார்க்குறோம், இல்லை நிறைய டேரக்டர்ஸோட பசங்க வந்து அடுத்த ஹீரோஸாக வராங்க, இல்லை ஹீரோஸோட பசங்க ஹீரோஸாக வரும்போது அவங்க அந்த புஷ் கொடுக்குறாங்களே சார். இப்போ எஸ்ஐசி அவர்கள், விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதுவாக இருந்தார், அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்காங்க. ஏன் இவருக்கு அந்த
இது அது ஒரு ஒரு நடக்காமல் போயிருச்சா சார்? இல்லை, முரளி இருந்த பீரியடு வேறு. உங்களுக்கு அந்த ஜென்ரேஷனும் சரி, அந்த ஸ்கிரிப்டும் சரி, அவருடைய பேட்டர்னே வேறு மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் அதர்வா இருக்கிறது இப்போ கரண்ட்டில் உள்ள வரும்போது இங்கே நிறைய பேர் இப்போ காம்படிஷனில் இருக்காங்க. அன்றைக்கி காம்படிஷன் இருந்தால் கூட ஒரு வேல்யூபிள் இருந்தது. இன்றைக்கி 10ஓட 11 மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதர்வாவும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு. நீங்கள் டிஎன்ஏ படம்லாம் நீங்கள் அது இந்த பரதேசியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருந்தார். நல்ல நடிகர் சார், சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இமைக்கானுடைய எல்லாம் நயன்தாரா தம்பியை வந்து மிரட்டியிருப்பார் அதர்வா. பட் ஒரு அதிர்ஷ்டம் வரணும். நீங்கள் ரஜினி சார் சொன்னது மாதிரி என்ன திறமையில் இருந்தாலும் நம்ம இவ்வளோ ப்ரூவ் பண்ணு பார்த்தா கூட அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தால் தான் உயரத்துக்கு போக முடியும். அந்த அதிர்ஷ்டம் வந்து அதர்வாக்கு இன்னும் வந்து வராமையே இருந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்ச பராசக்தி மூலமாக வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பராசக்தி படம் தான் அவருக்கு ஒரு பதிலாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். மிகப்பெரிய ரவுண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இதற்கு பிறகு அமையும். அவர் கண்டிப்பாக வரணும் சார். என்னென்னா இந்த 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 வீடியோ இப்போ நம்ம பேச போகிற கண்டென்ட்டுக்கு கீழே வந்து நல்லா போல்ட் லெட்டர்ஸ்லேயே கூட போடணும். இந்த குடிப்பழக்கம், அதாவது வந்து அவருக்கு அந்த குடிப்பழக்கத்தினால தான் வந்து அவர் வந்து 46 வயசில் கிட்டத்தட்ட எல்லாரும் அவர் சமகாலத்தில் நடிச்சிட்டு இருந்த எல்லா ஹீரோஸுமே ஹீரோவாக நடிக்கிறத விட்டுட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் போகும்போது கூட அவர் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தார். பட் அந்த குடிப்பழக்கம் அதை அவர் விட்டுருந்தா இன்னும் ரொம்ப நாள் இருந்திருப்பாரோ சார்? கண்டிப்பாக இருந்திருப்பார். ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் இன்னமும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாகவே எத்தனை படம் தான் ஏன் பண்ணுவேன் நின்று விமர்சிக்கப்பட்ட படம். இன்னமும் நீங்கள் காலேஜ் புக்குன்னா முரளியே சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படி ஒரு ஒரு முத்திரை குத்தப்பட்ட ஹீரோ அவர். நிறைய படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். புதியவர்களுக்கு நிறைய இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் சொன்ன மாதிரி தினந்தோறும் நாகராஜுக்கெல்லாம் அந்த படம் பெரிய பிரேக் கொடுத்துச்சு. ஸோ இந்த குடிப்பழக்கம், இதே நாகராஜுக்கு மிகப்பெரிய குடிப்பழக்கத்தில் தான் அவர் அடுத்த வாய்ப்புகளை மிஸ் ஆகி டைரக்ஷன் பண்ணாமையே போச்சு அவருக்கு. விஜய் சார் படம் பண்ண வேண்டியது. எஸ் மிகப்பெரிய ஒரு டேலண்டான ஒரு நாகராஜ். அவரே ஒரு பீரியடுக்கு அப்புறம் குடினால தான் என் வாழ்க்கையை நான் இழந்து போனேன் அப்படின்னாரு. இவ்வளோ ஏங்க. ஸோ பெஸ்ட்டு அதை எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல்ஸ் அண்டு நேஷ்னல் அவார்டு டைரக்டர் வாங்கினவர் வந்து நம்ம அகத்தியன் சார். ஸோ காதல் கோட்டை அவருக்கு என்ன ஹேபிட் இருந்தது? சேம். பட் இன்னைக்கு குடிக்கல. ஒரு லிமிட்டுக்கு அப்புறமேல் நீங்கள் உடல்நிலை எல்லாம் பாதிக்கப்பட்டாலே முடிஞ்சு போயிடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் அவரும் பெரிய டேரக்டர் வரக்கூடியவர். நிறைய படங்கள் 7-8 படங்கள் சூப்பர் டூப்பர் கொடுத்தவர் அகத்தியன். அவருடைய அந்த கேரியரும் மைனஸ் ஆச்சு. ஸோ தினந்தோறும் நிறைய இயக்குநர்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம், நிறைய ஹீரோக்கள் சொல்லிட்டு போகலாம். நம்ம அன்றைக்கி இருக்கிற வந்து டாப் ஹீரோயின், மிகப்பெரிய சிறந்த நடிகை, அவருடைய பயோபே கூட எடுக்கப்பட்டுச்சு, சூப்பர் டூப்பர் ஆச்சு. அவர்கள் குடினால தான் வாழ்க்கையை போச்சு. ஸோ மிகப்பெரிய காமெடி சுருளிராஜன், அவர் விஸ்கி பிராண்டி குடிக்க மாட்டாருங்க, சாராயம் குடிப்பார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதில் அவர் இழந்தது நிறைய பேர், நிறைய காமெடியன்ஸ், எவ்வளோ பேர் நீங்கள் லிஸ்ட்டு சொல்லலாம். ஸோ கடைசியாக ரோபோ சங்கர் இறந்தது அதான். படம் நான் முத்துக்குமார் அந்த லிஸ்ட்டில் வந்து முன்னில் போனது வந்து முரளி அவர்கள். இதை வந்து நம்ம வந்து எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு நல்லலாம் வந்து தமிழ் சினிமாக்கு, தமிழ் இயக்கத்துக்கும் தமிழ் இலக்கியத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு சார். அது மிகப்பெரிய இந்த ட்ரிங்கில் போய் லாக் ஆகிறாங்க. 2 கட்டிங் போட்டால் தான் பாடல் வரும்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ கவியரசன் கண்ணதாசன் அவர்கள் எவ்வளோ எழுதினாச்சு. இந்த குடினால வாழ்க்கை இழந்தவர் நிறைய பேருக்கு நான் அவரே சொல்லியிருக்காரு. நிறைய கவிஞர்களுக்கு நீங்கள் பேப்பர் பேனாவோட வந்து எதிரில் ஒரு பாட்டில் இருந்தால் போதும் அப்படிங்கிறமான ஒரு பீரியடு நிறைய இருந்தது. சார் வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லும் போது, இந்த 100 இயர்ஸ் ஆஃப் சினிமாவோ இல்லை நம்ம அந்த நம்ம நடிகர் சங்கம் செலிப்ரேஷன் அப்போ ஒன்று சொல்லியிருப்பார், எழுதி வச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லுவார். அதை குடிப்பழக்கம்லாம் இல்லைனா இவங்க இன்னும் நிறையவே பண்ணியிருக்கலாம்ல சார். எவ்வளோ வருடங்கள் நான் வாழ்ந்திருக்கலாம், பல பாடல்கள் உருவாகியிருக்கும். ஏன் நீங்கள் ஸ்ரீதர் அவர்கள் சுமைதாங்கி படமோ ஏதோ ஒரு பாடலில் வந்து அப்போல்லாம் நீங்கள் பாரிஸ் கார்னரில் தான் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குவாங்களாம் அங்கே அந்த. எஸ். அப்போ அவர்கள் பண்ணும்போது வந்து சரி கவியரசுனாலே பாடல் வரணும்னா இது 2 கட்டிங் போட்டால் தான் பாடல் வரும் அப்படிங்கிற விஷயத்தில் கவிஞருக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா பாடல் எழுதி அவருக்கு வரல. சுமைதாங்கி படம்னு நினைக்கிறேன். அப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் வரிகள் வரல. என்னடா இது இவ்வளோ சாப்பிட்டோம், அது போட்டு வரிகள் வரும்போது தான் நைட்டு ஒரு 12 மணிக்கு ரூம் விட்டு இறங்கி பாரிஸ் கார்னரில் வாக் பண்ணி போகிறாராம். வாக் பண்ணி போகும்போது தான் ஒரு ரிக்ஷா தொழிலாளி அங்கே பிளாட்ஃபார்மில் அதை குடும்பம் நடத்துகிறவங்க, அவருக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு காலில் ரிக்ஷா ஓட்டிட்டு போய் பழிச்சிட்டு வந்து ஹாப்பியாக லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை பார்க்கவும் தான் அவருக்கு அப்படியே மனசு நிரலாகி உடனே நைட்டு வந்து 1 மணிக்கு ஏதோ எழுதப்பட்ட பாடல் அது. அப்போ தான் அந்த வரிகள் வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதியை நாடுன்னு அந்த வரிகள் வருதான். அப்போது ஒரு கவிஞர்களுடைய அந்த அனுபவம் நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. இது நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கவியரசு மாதிரிலாம் விட்டால் கவிஞர்கள்லாம் அவருடைய காப்பி பேஸ்ட்டு தான் இன்றைக்கி இருக்கிற கவிஞர்கள் பாடல்களை மாற்றி எழுதுகிறாங்க.
எனக்கு தெரிஞ்சது நான் பேர் சொல்ல விரும்பல, பெசனரில் ஒரு ஆடியோ கேசட்டில் மிகப்பெரிய கவிஞர் வருவார், ஒரு பாடல் அவர்கிட்ட முன்னாடியே சொல்லிடுறாரு. அவர் ஒரு கேசட் எடுத்து வச்சுருக்காரு, கொடுத்தோன்னே இப்போ எழுதிடுவாங்க. கவியரசன் ஒரு வரிகளை பார்த்து உல்ட்டா பண்ணி எழுதின பாடல் நிறைய ஹிட் ஆயிருக்கு. பட் நான் சீனா வச்சிருப்பாரு அயனில். எஸ், இப்படி அவருடைய காப்பிஸ் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி முத்துக்குமார் நீங்கள் சொன்னது மாதிரி மிகப்பெரிய கவிஞர். இது எதனால இந்த குடின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மிகப்பெரிய ஜாமோனில் வந்து நம்ம தமிழ் துறையில் வந்து இழந்திருக்குன்னு சொல்ல வரோம். அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக ரோபோ சங்கர் போனார். இதற்கு முன்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இதயம் முரளி அவர்கள் வந்து 46 வயசில் இறந்து போனாருங்கிறது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் குடின்றது மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. அது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே இருந்ததுன்னே சொல்லலாம். பட் அதில் என்ன இருக்குங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல எனக்கு. பட் அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கிட்டு நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் அது மாற 24 ஹவர்ஸ் போயிட்டும் போது ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ட்ரிங்க்ஸ் இல்லாமல் வந்து நடிக்காத நடிகர்கள் நிறைய பேர் இல்லை. காமெடி இண்டஸ்ட்ரியெலாம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த 2 பெக்கா போட்டால் தான் வரும்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் இது. அதில் இப்போ இருக்கிற ஒரு காமெடி நடிகை எடுத்துக்கலாம், இறந்து போன மிகப்பெரிய ஒரு மிமிக்ரி காமெடி நடிகர் ஒருத்தர் ட்ரிங்க்ஸ்னால தான் அவரு வீணாக போனது. பட் இந்த லிஸ்ட்டில் வந்து இதயம் ஒரு முரளிக்கு வந்து அவருடைய வளர்ச்சிக்கு இன்னொரு காரணம் ஒருத்தர் இருக்கார், தயாரிப்பாளர் டைரக்டர் கூட. நம்ம யார் சொன்ன மௌனம் ரவின்னு ஒருத்தர் இருந்துக்காங்க, பிஆர்ஓ. முரளிக்கு வலதுகரமாக அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது மௌனம் ரவி. அவர் கூட நிறையா தடவை முரளி அவர்கிட்ட எடுத்து நிறையா சொல்லியிருக்கார், வேண்டாம் முரளி இந்த மாதிரின்னு சொல்லி. பட் கேட்கல. ஒரு தடவைலாம் ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு இத்தனை கார்லாம் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா முரளி அவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டுவார். அவ்வளோ ஸ்பீடுன்னு இப்போ வந்து உட்காரதுக்கு பயமாக இருக்கும். ஒரு தடவை ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு வரும்போது தான் கோயம்பேடு கிட்ட கார் உருண்டுச்சு 4 ரவுண்டு. சின்ன ஆக்சிடென்ட் ஆகி நம்ம உருண்டு போய் மயிரில் உயிர் தப்பிச்சார் முரளி. அதுக்கப்புறம் வந்தாங்க, அப்புறம் திரும்பி கரெக்ட் பண்ண பார்த்தாங்க, முடியல. ஓவர் ட்ரிங்க்ஸு. இந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவர் இருக்கும்போது தான் ஒரு காலையில் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தது காரணமே இது தான். பட் இதனால் இந்த குடியினால் வந்து இப்போ மிகப்பெரிய இழப்புகள் அவருடைய குடும்பம் மாறி. இப்போ முரளி இருந்திருந்தாருன்னா நீங்கள் கேட்டது மாதிரி அதனுடைய ரேஞ்சை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பார் கண்டிப்பாக. ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் படம் வந்து பானா காத்தாடி மட்டும் பண்ணும்போது மட்டும் ஒரு கெஸ்ட் ரோலில் பண்ணார். பட் இது படம் வரதுக்கு முன்னாடியே இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ்க்கு முன்னாடி இறந்தார். எஸ். அப்போது இப்போ இந்த வேதனைகள் எப்படி இருக்குது உங்களுக்கு? அப்போ இந்த குடியினால் எல்லாமே அது இழப்பு வருது அவங்களுக்கு. தன்னுடைய பையன் வந்து ஹீரோவாகினா படத்தை ரிலீஸ் பண்ணுறதை கொண்டாட முடியல. நீங்கள் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து அவனை ஹீரோ ஆக்கியிருக்கலாம், டாப் ஹீரோ ஆக்கியிருக்கலாம். கண்டிப்பாக எவ்வளோ ப்ராஜெக்ட் செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. அவங்க தாத்தா பெரிய ப்ரொடியூசர் தானே சித்தல இங்கே மதரோட தாத்தா. அப்படிங்கும்போது நிறையா உருவாக்கியிருக்கலாம், இவர் நிறையா ப்ரொடியூசரை மீட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த வாய்ப்பு உங்கள் பையனுக்கு கிடைக்காம போச்சு இல்லையா? இன்ன வரைக்கும் மதரவா போராடிட்டு இருக்காரு இல்லையா? நம்ம என்ன சொல்ல வரோம் மொத்தத்தில், இந்த குடிங்கிறது வந்து எல்லாத்தையுமே அழிச்சிருது. இப்போ இருக்கிற ஒரு டாப் டைரக்டர் செல்வராவன் கூட ஏன் லைஃப் இழந்து நிற்கிறான்னா குடினால தான் இழந்து நிற்கிறார். ஆனால் இன்றைக்கி அவர் குடிக்க முடியாது. பட் நீங்கள் குடிக்கும் போது நிறைய சேட்டைகள்னால இந்த குடும்பத்தை பூரா இழந்துடுறீங்க. இவன் நம்ம திருந்தியாச்சுக்கும் போது இப்போ கூட இருந்தவர்கள் யாருமே இப்போ இல்லை. அப்போ நீங்கள் பண்ண சேட்டைகள் நிறையா இருக்குது இல்லையா? ஸோ அந்த இயக்குனர் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ நாட்களுக்கு பிறகு நம்ம முரளியை பற்றி ஒரு மேட்டரை நம்ம அசைன்மெண்ட் பேசுகிறோம் அப்படின்னோம்னா, என்னை பொறுத்தவரை ஒரு சிறந்த நடிகர், சிறந்த மனிதர், எல்லாத்துக்கூட அன்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தான் என்னுடைய பார்வை தெரியுது. இந்த குடிப்பழக்கத்தினால அழிந்த ஒரு லிஸ்ட்டில் முரளியும் ஒருத்தர். சார், நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேது படத்தில் வந்து இவர் நம்ம விக்ரம் நடித்து அவரோட சினிமா கெரியரே வேறையாக மாறுச்சு. பட் அந்த படத்தில் வந்து முன்னாடி ஹீரோவாக நடிக்க வேண்டியது வந்து முரளி சார் தான். கடைசியாக வந்து அவர் இதை விட்டு கொடுத்து, இல்லை நீ பண்ணு, இந்த படம் உனக்கு அவங்கள வச்சு பண்ணால் நல்லா இருக்கும்னு நீ ஃபீல் பண்ணுறன்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாரு. அதுக்காக தான் வந்து அதோட ஒரு நன்றி கடனாக தான் வந்து பரதேசி படத்தில் வந்து இவரை கேஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு சார். நான் அதுதான் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர்னு நிறையா சின்ன சாம்பிள் தான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ சேது படத்திங்கன்னா விக்ரமுக்கு 2 லைஃப் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒரு ஹீரோ வாங்க மாட்டாருங்க போது டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக போய் நம்ம வாழ்க்கையை ஓட்டினா டப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறார் விக்ரம். இந்த சேது படம் தான் மிகப்பெரிய லைஃபாக வந்து அது முரளி வந்து கொஞ்சம் கேப் விட்டு வேணாம் நீ பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு பிறகு, ஏன்னா வந்து ரொம்ப பிஸி ஷெடியூல் இருக்கார் முரளி அப்போலாம். அப்படிங்கும்போது தான் இந்த டைமில் இவர் வந்து உள்ளே நுழைகிறாரு. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதனால தான் பரதேசி நீ சொன்ன மாதிரி அதோட வச்சு இந்த பரதேசியை அவர் கேட்ட டேட்ஸ் வரைக்குமே ஃபுல்லாக கொடுத்து பண்ணார். ஒருவேளை அந்த படம் சேது மாதிரி மிகப்பெரிய உள்ள ஒரு வெற்றி படமாக அமைந்திருந்தால் அதர்வா அவருடைய லைஃப் கொஞ்சம் வேறு மாதிரி போயிருந்திருக்கும். அது கொஞ்சம் கலவையான விமர்சனங்கள் பெற்று சுமாராக போனதுனால வந்து அதர்வா கண்ணுக்கு தெரியல யாருக்குமே. சார், நிறைய வந்து அவரை பற்றி பேசணும் அப்படின்னும் போது
ஒரு பாயிண்ட் வந்து நிறைய படங்களில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஹீரோக்களில் ஒரு ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து சமுத்திரம் படம் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட காதல் இந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. நிறைய படங்களில் வந்து அந்த மாதிரி ஒரு டியூவல் ஹீரோ சப்ஜெக்ட்னா அவர் வந்து தாராளமாக வந்து பண்ணியிருப்பாரு. எல்லாருமே வந்து சுந்தரா டிராவல்ஸ் வந்து இவர் ஹீரோ வடிவேலு காமெடின்னு சொல்லுவாங்க. பட் அதில் 2 ஹீரோ தான், இவரும் ஹீரோ அவரும் ஹீரோ. அந்த மாதிரி ஒரு அவருக்கு வந்து அந்த ஒரு தான் ஹீரோ தனக்கு கூட யாரும் கோபம் பண்ணால் தன்னோட இது குறைஞ்சிரும் அப்படின்ற இதுவே எண்ணமே இல்லையா சார்? அந்த தாட்ஸ் கிடையாதுங்க. அவர் நிறையா படங்கள் லிஸ்ட் எடுத்துக்கல. அது முக்கியமான படத்தை ஒன்று விட்டீங்க, வண்ணக்கனவுகள் எடுத்துங்க. அதெல்லாம் இந்த கேரக்டர் கார்த்திக் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா மம்முட்டி பண்ண படம்னு நினைக்கிறேன், மலையாள ரீமேக் தான். கார்த்திக் பண்ணவரை சேலஞ்ச் பண்ணி பண்ணாங்க உங்களுக்கு அதை. ஸோ இந்த கேரக்டருக்கு யார் பண்ணோம்னா முரளி தான் ஆப்டாக இருக்கும். முரளியும் கார்த்திக்கும் சேர்ந்து பண்ண படம் சூப்பர் டூப்பர் படம் வண்ணக்கனவுகள். டியூல் ஹீரோவில் பண்ண படங்கள் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே ஹிட். அள்ளி தந்த வானம் எல்லாமே, அள்ளி தந்த வானம், வெற்றி கொடிக்கட்டு, சேரன்னு என்ன சென்டிமெண்ட்ஸ் உள்ள படம் உங்களுக்கு. அதை நிறைய படங்கள் இந்த டியூல் ஹீரோவில் சொல்லலாம். பட் இன்னொரு ஹீரோ இருந்தாலும் நம்மளுடைய கேரக்டர் என்னன்னு மட்டும்தான் அவர் பார்ப்பார். ஸோ பகல் நிலவில் அவர் பண்ணால் கூட அத்தனை சத்யராஜ் சரத்பாபு இருந்தால் கூட இவருடைய கேரக்டர் தான் பேசப்படும். அந்த கேரக்டரை எடுத்து தான் நீங்கள் மௌனராகத்தில் மணிரத்னம் கார்த்திக் கேரக்டர் உருவாக்கியிருப்பார். அந்த சரத்பாபுவும் முரளியும் மோதுற 2 பேரும் மோதுறது தான் அவர் அடுத்த படமான அக்னி நட்சத்திரம் பண்ணார். அந்த சத்யராஜ் பண்ணுடைய கேரக்டரை எடுத்து தான் நீங்கள் இந்த நாயகன் பண்ணார், நீங்கள் வேலுநாயக்கரை பண்ணார். அந்த ஒரு படம் வந்து அந்த படம் ஃப்ளாப். ஆக்சுவலாக மணிரத்னத்துக்கு 17 படம் ஃப்ளாப், படம் ஓடலை. இப்போ வந்து ரீரிலீஸ்ன்னு சொல்லணும்ல. இப்போ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே யூஸ்வல் த்ரோ மாதிரி ஒன்ஸ் ரிலீஸ் ஆகுது தூக்கி போட்டுறாங்க. அப்போல்லாம் ஷிஃப்டிங்னு சொல்லுவோம். செகண்ட் ரன் தேர்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு தியேட்டரில் ஓடி முடித்த உடனே ஒரு மாதம் ஓடிச்சுன்னா ஷிஃப்டிங்கில் ஒரு ரேட் போட்டு பண்ணுவாங்க. ஷிஃப்டிங்கில் ரிலீஸ் ஆகும் போது 17 சக்க போட்டு 50 நாளைக்கு மேலே ஓடிட்டு இருக்கு ஷிஃப்டிங்கில். பட் அந்த ஒரு படத்தினுடைய கதையை தழுவி தான் மணிரத்னம் 3 படங்கள் பண்ணார். அதனால் இந்த டபுள் ஹீரோங்கிறத முரளி பார்க்க மாட்டார். எந்த ஹீரோ நடித்தாலும் நம்ம 4 சீன் வந்தாலும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்த படங்களை நிறைய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அதனால் முரளியை பொறுத்த மட்டும் நல்ல ஒரு மரியாதைக்குரியவருங்க. அவருக்குன்னு ஒரு வந்து ஃபேன்ஸுன்னு தனியாக இல்லாமல் மக்களே வந்து அவர் கொண்டாடின படங்கள் நிறைய படங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். பட் அவர் இல்லைங்கிறத மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. முரளி இந்த சமயத்தில் வந்து இல்லை, அவருடைய பையனை வந்து கூட இருந்து வளர்த்து விடலைங்கிறது மிகப்பெரிய ஒரு குறை. சார், நடிகர்கள் காமெடி பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது. இப்போ சில டைமில் வந்து காமெடியன்ஸ் பக்கத்தில் இருந்து காமெடி பண்ணிருப்பாங்க, அந்த ஹீரோ வந்து சும்மா அப்படியே நிற்பார், இல்லை வந்து அந்த சீனில் இருப்பாரே தவிர. பட் இவர் கூட நடிக்கிற எல்லா காமெடியன்ஸ் கூடயும் இவரும் வந்து இறங்கி விளையாடுவார். அது ஒரு பக்கம் விவேகா இருக்கலாம், இல்லை வடிவேல் அவரோட காம்பினேஷனில் அந்த கார்மேகம் எல்லா படமும் ஹிட்டு. அதே சமயம் வந்து நம்ம பேசுன மாதிரி வந்து சமுத்திரம் படத்தில் வந்து அவருக்கும் கவுண்டமணி சாருக்கும் இனிஷியல்லேருந்தே வந்து பயங்கர இது இருக்கும். அந்த அவருக்குள்ள இருக்க அந்த காமெடி ஆக்டர் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். அந்த இதை வந்து அவர் எக்ஸ்ப்ளோரே பண்ணலையா சார்? நீங்கள் பிளாக் காமெடின்னு இப்போ தான் நெல்சன் சொல்கிறாரு. அந்த பிளாக் காமெடி முரளி அப்பயே பண்ணியிருப்பார். சைலண்டாக இருந்து அவ்வளோ காமெடி பண்ணியிருப்பார். ஏகப்பட்ட படங்கள் லிஸ்ட் எடுத்தால் கூட சுந்தரா டிராவல்ஸ் சொன்னது மாதிரி மலையாளத்தில் சூப்பர் டூப்பர் அந்த படம் சூப்பர் ஹிட் படம். ஆமாம், அந்த பேஸ் பண்ணி எடுக்கும்போது தான் என்ன இது மலையாளத்துக்குனா நம்ம தமிழ் நேட்டிவிட்டிக்கு செட் ஆகுமா இல்லையா, மேஜராக பார்த்தா ஒரு எலியை வச்சு தானே கொண்டு போகிறீங்க நீங்கள். படம் பார்க்கணும்னா எலி தான் ஹீரோவா அப்படின்லாம் கேட்டுட்டு காமெடி பண்ண ரோல் இருக்குது. பட் சுந்தரா டிராவல்ஸ் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட்டுங்கிறது. அதனால் பிளாக் காமெடிங்கிறது வந்து அப்போவே முரளி உருவாக்கி விட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதை அவர் எல்லா வகையிலையுமே பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் சார். நீங்கள் வந்து ஆக்ஷன் படம் எடுத்துகிட்டா கூட 2-3 படங்கள் கூட பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல சஸ்பென்ஸ் படம் பாலம்னு ஒரு படம் என்ன கார்வனை டைரக்ட் நினைக்கிறேன், அந்த புதிய வரது அந்த படத்துக்கும் அதுவும் ஒரு வேறு ஜோனல் இருக்குது உங்களுக்கு. அதனால் எல்லா படமும் பண்ணால் எல்லா ஜோனல் பண்ணாலும் இந்த லவ்வில் அவர் மாதிரி இந்த முகத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறது ஒரு ஹீரோ இன்ன வரைக்குமே இல்லைங்க. அப்படியே பார்த்தோன்னே பரிதாபம் வரும், ஏன்டா இவரை போயாடா விட்டு போகிறீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு அந்த முகத்தை எங்கே தான் வச்சுக்குவாரோ தெரியாது, அப்படியே இறக்கிடுவார். கண்ணிலேருந்து கண்ணீர் வருதோ இல்லையா, அந்த முகமுறமே கண்ணீர் வடியும். ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு ஆர்டிஸ்ட் முரளி. இந்த நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறது பெருமைக்குரிய விஷயம் தான். பட் இல்லைங்கிறது மிகப்பெரிய, மீண்டும் சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரி. சார், அவரோட தம்பி தான் வந்து டேனியல் பாலாஜி. அவரும் வந்து ரீசெண்டாக இறந்துட்டார். அவருக்குமே வந்து இதே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்த மாதிரி தான் வந்து லைக் இதுவாச்சு. 2 பேருமே வந்து மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாமே. என்ன சார், அதாவது அடுத்த ஜென்ரேஷன் நடிகர்கள்
இப்போ முன்னாடி ஜென்ரேஷன் கிட்ட இருந்து நிறைய கற்றுக்குறோன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இது பண்ணுறோன்றாங்க. என்ன கற்றுக்கணும், எதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் சார் ரொம்ப நாள் ஒரு கெரியரை இது பண்ணுறதுக்கு? இப்போ இருக்கிற ஹீரோக்கிட்ட வந்து இந்த கடமை, அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம், அதாவது என்ன நீங்கள் கமிட் பண்ணுறீங்க அந்த படத்துக்கு முழுமையாக நீங்கள் இன்வால்மெண்ட் கொடுங்க. கதைக்குள்ளே ஹீரோக்கள் போக வேண்டியதில்லை. ஒரு இயக்குனர் உருவாக்குற கதை வந்து அவருக்கு தெரியும் இந்த படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு. கதைக்குள்ளே போய் நீங்கள் ஒரு 4 சீனை சொல்லி அந்த கதையை கெடுத்து பண்ணுறதுனால 2 பேருக்குமே ஃப்ளாப் ஆகிடும். உங்களுக்கு படம் தொழில்னா உங்கள் மார்க்கெட்டும் சரியும், அந்த இயக்குனருடைய அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க. அதனால் முந்தைய இயக்குனர் நீங்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஃபார்முலா நீங்கள் எடுத்துங்க. அவர் இது வரைக்கும் எந்த தயாரிப்பால் கஷ்டப்படுத்திருக்காரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. ஸோ அவர் எடுத்துகிட்டு கதைக்களம் என்ன மாதிரி இருந்தது, மக்களை கவர்றது மாதிரி இருந்தது. அது மாதிரி நீங்கள் வந்து கதையை சாய்ஸ் பண்ணுறது நல்லா பண்ணணும். பழைய ஹீரோக்கள் நீங்கள் என்ன மாதிரி படத்தில் வந்தாங்க அப்படிங்கிற அது பழைய படங்கள் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இப்போ திடீர்னு ஒரு படம் ஹிட்டுனோன்னா டக்குன்னு ஒரு 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு பண்ணிட்டு 2 படம் ஃப்ளாப்னா டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் அவர்களுடைய ஒரு முன்னோடியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணணும். வாரிசுகள் பெரிய அளவில் சைன் பண்ண முடியலன்னா என்ன காரணம்? நீங்கள் அவங்களுடைய உங்கள் அப்பா நடிச்சிருக்கீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். நீங்கள் அந்த ஒரு பெரிய கிரெடிட் பேர் இருக்குது, நீங்கள் அதையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த ஜென்ரேஷன் செட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அது எப்படி போகும்னே தெரியல நமக்கு. அது சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் முரளி சாரை பற்றி பேசியிருந்தோம். அவரோட ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அவர் சில அவருக்கே தெரிஞ்சவங்கக்கிட்ட இருந்துலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணி இந்த இன்டர்வியூவில் பேசியிருக்கோம். ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி சார்.